சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. கணக்கு பதிவியலுக்கான துணைத் தேர்வு. அதாவது எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆன ஸ்டூடண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா தான்ப்பா வரும். கீழ ஃபெயிலியர் ஸ்டூடண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி குரூப்பயே வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. துணைத் தேர்வை பொறுத்தவரைக்கும் இதுதான் வரும், இப்படித்தான் வரும். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வருவதற்கு ஒரு சூழ்நிலையிலே மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 90 மார்க்ப்பா உங்களுக்கு. ஓகேங்களா? அக்கவுண்டன்சிய பொறுத்தவரைக்கும். அந்த 90 மார்க்ல கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 25 மார்க் எடுத்தாலே வந்து பாஸ் தான். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே ஃபர்ஸ்ட் 20 மார்க் வந்து பார்ட் 1ஆ குடுத்துட்டு, புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் தான் வந்து குடுக்க போறாங்க. அதுவும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க போறாங்க. அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ் இன் விச் கொஸ்டின்ஸ் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுல 21ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 வரைக்கும் வந்து இருக்கும். ஓகேங்களா? இவ்ளோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு அதுலயுமே வந்து இதே கான்செப்ட் தான். கிட்டத்தட்ட வந்து 7 கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணணும். 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து கம்பல்சரி அப்படின்றது இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ 7 + 5 35 அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலி புக் பேக் மோஸ்ட்லி. ஓகேங்களா? அதுல 41 ஏ இருக்கும், பி இருக்கும், ஆ இருக்கும், ஆ இருக்கும். அடுத்தது 42ல ஆ இருக்கும், ஆ இருக்கும், ஏ இருக்கும், ஏ இருக்கும், சாரி பி இருக்கும். இப்படி மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் பப்ளிக்ல அக்கவுண்டன்சி எப்படி வந்துச்சு அப்படின்னா எளிமையா வந்துச்சு. பட் இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகி இருக்கலாம். கவலை வேண்டாம். சொந்தக்காரங்கள இருந்து எல்லா விதமான கன்றாவிங்க எல்லாமே வந்து திட்டிருப்பாங்க. பட் அவங்க மூஞ்சியெல்லாம் கரிய பூசிட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் மிக அதிகமாக வந்து இருக்கிறது. ஸோ டோன்ட் வரி. 12th அக்கவுண்டன்சி மட்டும் இல்லப்பா, அடுத்தது எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்றது எல்லாமே வந்து இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, கீழே இருக்கக்கூடிய குரூப்ல மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிறதுல இப்போ ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். 12th அக்கவுண்டன்சி ரொம்ப ஈஸியா வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இத பத்தி நான் நிறைய வீடியோ அடுத்தடுத்து இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம் சில குட்டீஸ். அக்கவுண்டன்சி எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் இருக்குப்பா. ஓகேங்களா? ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா கெமிஸ்ட்ரி நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் இருக்கு. ஓகே, தேங்க் யூ ஸோ